ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நவாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரசாரமான உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவியில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிற இந்த கிரேவி இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நீங்கள் என்னுடைய புதிய சப்ஸ்கிரைபர் என்றால் மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 3 பச்சை மிளகாய். இந்த மிளகாயில் காரம் அதிகமாக இருக்கிறனால நான் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பட்டை, 3 லவங்கம். இது எல்லாமே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ மட்டனில் கிரேவி செய்ய போகிறேன். 1 கிலோ மட்டனுக்கு கிட்டத்தட்ட 3 உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். நான் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துருக்கனால 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 இல்லைனா 3 உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம். 1 கிலோ மட்டனை கழுவி தண்ணிலாம் வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கிரேவிக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தட்டில் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன தான் மட்டனை கழுவி அதோட தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சாலும் சமைக்கும்போது மட்டன்லேருந்து தண்ணி விடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் குக்கரில் சேர்த்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கிடுறேன். அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டனில் எவ்வளோ தண்ணி இருக்குது. மட்டனில் இருக்க தண்ணியெலாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் மிளகு ரெண்டுமே சேர்த்து அரைச்சிருக்கனால அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் குறைவாக இருந்தால் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு குறைவாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது மட்டனை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா தண்ணி இருக்கனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டு இறக்கிடலாம். 5 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. இந்த மட்டன்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு குழையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவுதான், காரசாரமான உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி சூப்பராக சுலபமாக தயாராக இருக்குது. இந்த மட்டன் கிரேவியை சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.